ப்ரோ குஜிலி மஸ்ட் பண்ணியாச்சு. கடப்பாரியே பூம்பாரி ஆகியாச்சு. எங்க அம்சா நல்லா பண்ணாரு, அட்டிக் பண்ணாரு. அதெல்லாம் வந்து ரோஹித் சர்மா இருக்கிற விஷயம் தான் ப்ரோ. ஆமா ப்ரோ, கேப்டன்சி மேல மட்டும் தான் குற்றச்சாட்டு இருக்கு. என்ன ப்ரோ, இம்பாக்ட் பிளேயர் எடுத்துட்டு வராங்க, போன மேட்ச் ஆடுவீங்கள, பும்ராக்கு ஓவர் கொடுக்க மாட்டாங்க. 18 பால் இருக்கு. என்ன சொல்ற, நம்ம பால் ஆரா கிரியேட் பண்றது தவிர பால் எதுவும் பண்ண மாட்டாரு. ஏய் அவர் எங்க அம்சாடா. அடுத்த வருஷம் கம்பேக் கொடுப்போம் ப்ரோ, வெறித்தனமா. சூப்பரா போகுது. ஹர்திக்கோட விசுவாசம் எப்பயும் மை பைக் தான். சூப்பரா ஆட்டாரு சிஎஸ்கேக்காக. இல்ல ப்ரோ, ஆக்சுவலி டீமாவே அவங்க ரொம்ப டவுனா இருக்காங்க இப்போ. எப்படி சொல்றதுன்னா, ஒரு ஸ்பார்க்கே இல்ல. மும்பை இந்தியன்ஸ்னா, மும்பை இந்தியன்ஸ் மேட்ச்னாலே ஒரு என்டர்டைன்மெண்டா இருக்கும். அது இங்க ரொம்ப மிஸ் ஆகுது. ஆமா கண்டிப்பா. அது நான் மும்பை இந்தியன்ஸ் ஃபேன் தான் ப்ரோ. சச்சின் டைம்ல இருந்து மும்பை இந்தியன்ஸ் ஃபேன். நானே அக்செப்ட் பண்ணிக்கிறேன். அது ரொம்ப லைக் டீமா தான் தோக்குறாங்களே தவிர ஒருத்தர் மேல பிளேம் பண்ண முடியாது. அதனால தெரியல, மேனேஜ்மெண்ட்குள்ள என்ன போகுதுன்னு தெரியல. எதனா ஒரு டெசிஷன் எடுத்து நெக்ஸ்ட் இயர்ல எதனா நல்ல டீமா செட் பண்ணாதான் இதுக்கு மேல கப் அடிக்கிறதா சாத்தியம். இந்த பழைய எல் கிளாசிக்கோலாம் அதுக்கப்புறம் தான். ப்ரோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கு மேட்ச்? நல்லா போச்சு, என்ஜாய் பண்ணோம். ருத்ராஜ் நல்லா அடிச்சார். வர மேட்சஸ்லாம் கொஞ்சம் 2 கேம் டஃப்பான கேம் இருக்கு. ராஜஸ்தானோட எஸ்ஆர்எச்சோட மேபி யாருன்னா நல்ல பிளேயர்ஸ் போலாமா தெரியல ப்ரோ. இதே ஃபார்மோட இதே டீம் போனா நெக்ஸ்ட் மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு. சிஎஸ்கே எதுவும் கவலைப்பட வேணாம். இதுக்கப்புறம் நடக்கிற 5 மேட்ச் மும்பை ஜெயிச்சு சிஎஸ்கே பிளே ஆஃப் அனுப்பும். ஓகே ப்ரோ, சூப்பரா விளையாண்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நல்லா விளையாடும். மேட்ச் நல்லா தான் போச்சு. அதிக் பண்ண நிறைய டாட் பால் விட்டாரு. ரோஹித் சர்மா எப்பதான் அவர் வந்தார், அவர் வந்தா மேட்ச் கண்டிப்பா மாறும். ஆமா, அவர் கேப்டன்சில டோனியாலே 4 கப்பு கூட அடிக்க முடியாது. ரோஹித் சர்மா டோனி ஆப்போனண்டாவே 4 கப் அடிச்சாரு. ஒரு கப்பு கூட அடிக்க முடியாது டோனியால. அவரை தானே மும்பை ரொம்ப மிஸ் பண்ணுது. மும்பை கேப்டன்சி மாறல தான் சிஎஸ்கே மும்பை டவுன்ஃபாலே ஆரம்பிச்சது. 2023 சப்ப பவுலிங் லைன் வச்சுட்டு செமிஃபைனல் வரைக்கும். எல் கிளாசிக்கோன்னு சொல்லிட்டு ஒன் சைடட் கேமாவே இருந்துச்சு. ரெண்டுமே லோ ஸ்கோரிங் கேமா. லாஸ்ட் 2 இயர்ஸா 7 out of 6 சிஎஸ்கேவும் மும்பை ஒன்று தான் இருந்தது. இப்படி இருந்தும் ஹெட்ல மும்பை தான் லீடிங்ல இருக்கு. எல்லாத்துக்கும் காரணம் ரோஹித் சர்மா மட்டும். ஸோ நெக்ஸ்ட் இயர் மேபி கேப்டன்சி சேஞ்ச் பார்க்கலாமா? கேப்டன்சி சேஞ்ச் ஆனால் கூட கண்டிப்பா ஸ்கை இல்லை பும்ராக்கு தான் போகும். ரோஹித் சர்மா திருப்பி வர வாய்ப்பு இல்லை. அவருக்கு எப்போ வருதோ அப்பதான் கண்டிப்பா 6th ட்ராஃபி வரும். ஸோ மேபி இந்த வருஷம் இல்லை, நெக்ஸ்ட் இயர் கம்பேக் கொடுக்கலாம். நெக்ஸ்ட் இயர் கம்பல்சரி கம்பேக் இருக்கும். ப்ரோ முடியல ப்ரோ, எவ்வளவுதான் ப்ரோ தோப்பாங்க இந்த டீமோட. நல்லா தான் அந்த மாதிரி ப்ரோ விடுங்க ப்ரோ, அந்த ஹர்திக் பாண்டியா எப்போ மாத்துறாங்களோ அங்க ஒரு மனுஷர் வந்து 5 கப்பு ஜெயிச்சு கொடுத்து அவர் வெளியே உட்காந்துட்டு இருக்காரு. அவரெல்லாம் உள்ள கொண்டு வந்து கேப்டன் நான் திரும்பி மாத்தினாதான் இல்ல இதெல்லாம் மாறும். இந்த டீமுக்குலாம் வேற லெகசி இருக்கு ப்ரோ. இப்பெல்லாம் தோக்கவே கூடாது. இந்த டீம் இப்படி தோக்கலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. அந்த ரைவரி இதை வந்து மிஸ் பண்றீங்க. நல்லா இப்படி போச்சுன்னா இது ரைவலரியே கிடையாது. சென்னை வந்து கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷமா ஒன் சைடா ஜெயிச்சிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ரைவலரினே சொல்ல மாட்டாங்க. சொல்றதுக்கு எதுவும் இல்லை ப்ரோ, பட் ரொம்ப கஷ்டமா இருக்கு. மும்பை தோத்தாலும் அடுத்த தடவை கண்டிப்பா வருவோம் நாங்க. கம் பேக் மும்பை இந்தியன்ஸ். என்ன பிரச்சனையா இருந்துச்சு இந்த வருஷம் வந்து கேப்டன்சி தான் ப்ராப்ளமா இருந்துச்சு. கண்டிப்பா அடுத்த வருஷம் அதுக்காக இது முடிவு எடுத்து கண்டிப்பா அடுத்த வருஷம் மாத்தி வருவோம். மேக்ஸிமம் இப்பதான் வந்துட்டு இருக்காரு. எங்க ரோஹித் சர்மா வந்துட்டாருன்னா கண்டிப்பா ஃபார்ம் வந்துருவாரு. எல்லாமே டீமே ஃபார்முக்கு வந்துடும். ரோஹித் சர்மா அடுத்த மேட்ச் வருவாரு. கண்டிப்பா கம்பேக் பண்ணுவோம். ரைவரி மேட்ச் ரெண்டுமே ஒன் சைடா போயிடுச்சு. பட் அதான் நாங்களும் எதிர்பார்த்து வந்தோம். இன்னைக்கு கொஞ்சம் நாளா டிஃப்ரெண்டா இருக்கணும். பட் இன்னைக்கும் ஒன் சைடா போயிடுச்சு. பட் கம்பேக் பண்ணுவோம் கண்டிப்பா கண்டிப்பா. இல்ல ப்ரோ, மெயினா நாங்க ரோஹித் பாக்குறதுக்கு தான் வந்தேன். லாங்ல இருந்து பார்த்தா சொல்லிருப்பாங்க. நிஜமாலுமே நான் ரோஹித்துக்காண்டி தான் வந்தேன். லாங்ல இருந்து எனக்கு பார்த்தா போதும். அதோட பேட்டிங் மிஸ் பண்ணேன். பார்த்துருந்தா இன்னும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை. நீங்களும் தோனியை மிஸ் பண்ணீங்க. தலையை மட்டும் ரொம்ப மிஸ் பண்ண ப்ரோ. ரோஹித் பார்த்துட்டாங்க, தலையை மட்டும் ரொம்ப மிஸ் பண்ணோம். பட் சிஎஸ்கே வின் பண்ணதுல ஹாப்பி. கேப்டன்ஷிப் சரியில்லையா? கேப்டன்ஷிப் சரியில்லைன்ட்டுல அவருக்கு அந்த ப்ரெஷர் ஹேண்டில் பண்ண தெரியல உண்மையாக சொல்லணும்னா. ஏன்னா அத்தனை கேப்டன் இருக்கும் போது அவனால அது டிசிஷன் எடுக்கும்போது ஒருத்தவங்க ஒரு டிசிஷன் சொல்லுவாங்க. அப்போ அவர் எகெயின்ஸ்டாக இருக்கிற மாதிரி அவர் ஃபீல் பண்ணி அதை ப்ரெஷர் ஆக்கிக்கிறாரு. மித்தபடி டீம் நல்ல டீம் தான், அது ஹேண்டில் பண்ண அவர்னால முடியல. மித்தபடி ரொம்ப எல் கிளாசிக்கோன்னு சொன்னாங்க. பட் 2 கேமுமே ஒன் சைடா முடிஞ்சது. ஒன் சைடா தான். கேப்டன்சியை தயவு செய்து பாண்டியா கேப்டன்சியை மாத்திட்டு ரோஹித்துக்கோ சூரியகுமார் யாதவுக்கோ பும்ராக்கோ கொடுத்தா நல்லா இருக்கும். அடுத்தது கம்பேக் கொடுப்போம் அடுத்த சீசன் ஆட்டி. சரி, பிளேயர்ஸ்குள்ள போனா சந்தோஷம் தான். சூப்பர் பிளேயர். கண்டிப்பா நம்ம பங்காளி அனுப்பி விடுறோம். மெயினா இந்த வருஷம் நம்மளுக்கு பவுலர்ஸ் கிரேட்டா ஃபார்ம்ல இல்லை. அதனால மட்டும்தான் நம்மளுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கம்மியா இருக்கு. மித்தபடி டீம் ஓகே தான். எல்லாரும் கொஞ்சம் ஃபார்ம்ல இல்லை.
மித்தபடி அவங்க ரெடி ஆயிட்டு வந்துடுவாங்க எனக்கு தெரிஞ்சு. போக போக பார்ப்போம். ஏன்னா மும்பை வந்து திடீர்னு ஹை ஸ்கோரிங் கேம் ஆடிட்டு வரப்ப சிஎஸ்கே கிட்ட வரப்ப ஒரு மாதிரி லோ ஸ்கோரிங் கேம் ஆயிருக்கு. அப்படின்ட்டு இல்லை ப்ரோ, ஒரு பிச்சு பொறுத்து தானே. அவங்க ஒரு பிளான் பண்ணி வந்திருப்பாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ஓப்பனிங் எதுவுமே கிளிக் ஆகாம இருந்துச்சு. போன மேட்ச் பார்த்தீங்கன்னா பவர் பிளேல அவ்வளோ ரன்னு விக்கெட் விடாம நல்லா அடிச்சிருந்தாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓவரே ஒரு ரன் அடிச்சுட்டு திடீர்னு 2வது ஓவர்லேயே விக்கெட் விழுந்துருச்சு. அது யாருனாலுமே எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த இதுக்கு அடாப்ட் ஆகி தான் விளாட்றாங்களே தவிர மித்தபடி சிஎஸ்கே அகேன்ஸ்டாக தான் அப்படி இல்லை. அப்படி பார்த்தோம்னா நாங்களும் தான் நிறையா மேட்ச் அப்படி ஈஸியாக ஜெயிச்சிருக்கோம். அதுதான் பழசை பற்றி பேச விரும்பல விடு. அதை வச்சு எத்தனை நாள் முட்டை கொடுக்க முடியும் சொல்லுங்க. ஸோ நீங்க ஃபீல் பண்றீங்க நெக்ஸ்ட் வர 5 மேட்சஸ்ல 2 ஜெயிச்சிருக்காங்க ராஜஸ்தான் அண்ட் எஸ்ஆர்எச். கண்டிப்பா இந்த வின் பண்ண பாசிட்டிவிட்டியோட அப்படியே ஒரு பிளே ஆஃப்குள்ள போகலாம் அப்படின்னு 4 கேம்ஸ் வின் பண்ணா கண்டிப்பா பிளே ஆஃப்குள்ள போயிடும். ஸோ அந்த ஒரு கான்ஃபிடன்ஸோட அப்படியே இவங்க கூட ஜெயிச்சா பரவாயில்ல. இந்த ஆர்சிபி மட்டும் தான் கொஞ்சம் பிரச்சனையா இருக்காங்க. அவங்க கூட ஜெயிச்சிட்டோம்னா கன்ஃபார்ம் குவாலிஃபை ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குவாலிஃபை ஆனா கண்டிப்பா இங்க 6வது கப் வந்துடும். 6வது டைட்டில் ஃபர்ஸ்ட் 11 வரைக்கும் எங்க கேம்ல தான் இருந்த மாதிரி இருந்துச்சு பேட்டிங்ல. அதுக்கப்புறம் விட்டா விக்கெட் விட ஆரம்பிச்சது. ஏன்னா காம்பினேஷன் சரியில்லை ப்ரோ, அவ்வளவுதான். அது ஒழுங்கா பண்ணணும், அப்பதான் கரெக்டா இருக்கும். காம்பினேஷன் சரி பண்ணாதான் அடுத்த மேட்ச் ஜெயிக்க முடியும். பார்க்கலாம். நிறைய கேப்டன்சி மேல அது கண்டிப்பா ப்ரோ. நான் ரோஹித் ஃபேனு. நீங்க கேட்கறப்போ நான் வந்து கண்டிப்பா அதை குறைச்சிட்டு சொல்லலாம் செய்வேன். அந்த ஓவர் ரொட்டேஷன் நிறைய ப்ரெஷர் இருக்கு. பார்ப்போம், அடுத்த மேட்ச் பார்க்கலாம். 2 கேமுமே ஒன் சைடு கேமா போயிருக்கு. ரைவல்ரி வந்து பிரேக் ஆகுற மாதிரி இருக்கு. என்ன பண்றது ப்ரோ, டீம் காம்பினேஷன் அமையாதப்போ நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகணும். பார்ப்போம், நெக்ஸ்ட் இன்ச்சு பார்ப்போம்.